நேயர்களே, செக்கப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோடு IVF தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் குறித்து பேசுவதற்காக இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மனுலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தலைவலி மாதிரி எல்லாருக்குமே PCOS அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்னா என்ன மேம்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இல்லை PCOS அப்படின்ற பிரச்சனை இட்ஸ் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக இருக்குது அப்படின்றது டெஃபினட்டாக ஃபேக்ட் கிடையாது. மேபி இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக அவைலபிளாக இருக்குது, டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டயக்னோசிஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சுச்சுவேஷன் தவிர த ப்ரெவலன்ஸ் இட் செல்ஃப், த நம்பர் ஆஃப் பீப்புள் வித் PCOS திடீர்னு அதிகமாகிட்டுருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ பொதுவாகவே மேபி அரௌண்ட் 10 to 12% விமனுக்கு எப்போவுமே PCOS பிரச்சனை எப்போவுமே இருக்குதான். அண்ட் இந்த PCOS பிரச்சனையோட சிம்டம்ஸ் வெயிட் கூடுதலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக ஆகிறதுனால இப்போது அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விமன் irregular periods அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுறாங்க. இது இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு யோசிக்காமல் ட்ரீட்மெண்ட்டோ கன்சல்டேஷனுக்கும் போகிறதுனால நம்ம டயக்னோஸ் பண்ணுற பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இட் சீம்ஸ் அஸ் இஃப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவிர ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அரௌண்ட் 10% ஆஃப் விமனுக்கு PCOS எப்போவுமே இருந்தது தான். சரி, ஓகே மேம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் போய் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கோங்க, PCOS ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அறிகுறிகள் என்ன? இட்ஸ் அ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைன்னு கிடையாது, இது இருந்தால் PCOS அந்த மாதிரி கிடையாது. ஸோ PCOS ஏன் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுக்கு ரீசன்ஸ் மல்டிஃபேக்டோரியில் இருக்கும். அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரெவலன்ஸ் இருக்கும். அதாவது அவங்க பிறக்கும் போதே அவங்க ஜீன்ஸில் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்க்கோ இல்லை ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸுக்கான ஜெனட்டிக் ப்ரெவலன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஜெனட்டிக் பேக்ரவுண்டுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாவது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை அவங்களோட டயட் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ப்ரெவலண்ட்டாக இருக்கும். அண்ட் PCOSன்ற பிரச்சனை இருக்கும் போது சிம்டம்ஸ் ஒரு ஏஜ் குரூப்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீனேஜ் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தா, அதாவது டீன்ஸில் இருக்கும் போது PCOS சிம்டம்ஸ் இட் மே பி மோர் ஆஃப் ஸ்கின் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஜில் ஆக்னே ரொம்ப பாதசமாக இருக்கும், மேல் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும், அண்ட் ஸ்கேல்பில் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த டீன்ஸில் PCOSன்ற தாட் ப்ராசஸ் எப்போ வரும்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் போது தான். ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போது 20ஸ்ல இல்லை மேரிட் அண்ட் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க, அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம பார்த்தோன்னா த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் அந்த ஏஜ் குரூப்பில் பார்க்கறது irregular menstrual cycles. அதாவது பீரியட்ஸ் மிஸ் ஆகலாம், டிலேடாக பீரியட்ஸ் வரலாம், இல்லை பீரியட் வந்தால் நிற்காமல் இருக்கும், இல்லை ப்ரொலாங் 4-5 months பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அண்ட் இந்த சுச்சுவேஷனில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது we are more likely to diagnose this PCOS condition. Fertility is another important factor. அதாவது கல்யாணம் ஆகி 1 year 2 years ஆச்சு, கன்சீவ் ஆகல, டிலே இருக்குன்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது குவைட் ஆஃபன் நாங்கள் PCOSன்ற ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் தான் இவங்களுக்கு இருக்குன்றது டயக்னோஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக அப்போது இந்த வயதினர் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. PCOS இஸ் சம்திங் தட் விமன் ஆர் பார்ன் வித். அதாவது அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெனட்டிக்காக வாய்ப்பு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அதாவது என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆடட் ஆன் ஆகும் போது அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஜெனட்டிக்ஸோடு இருக்கிறவங்களுக்கு வெயிட் கூடிச்சுன்னா பிரச்சனைங்க வரும். ஸோ ஒன்ஸ் PCOSன்ற மாதிரி ஜெனட்டிக்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜ்லையும் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம குணப்படுத்துறதோ இல்லை ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறதோன்ற மாதிரி கிடையாது. டயபெட்டிஸ் மாதிரி ஒன்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க சிம்டம்ஸ் அவங்களுக்கு அதனால ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம ட்ரீட் பண்ணலாம் தவிர பிரச்சனையே நம்ம குணப்படுத்த முடியாது. ஸோ ஒரு ஏஜ் குரூப்பில் டிஃப்ரெண்ட் பிரச்சனைங்க வரும். அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே மேம். இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேம் இந்த மாதிரியான PCOS இருக்கிறவங்களுக்கு? PCOS இருக்கிறவங்களுக்கு டீன்ஸில் நான் சொன்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் irregular periods ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி வரும். அண்ட் மிடில் அதாவது 20 yearsல த ப்ராப்ளம் தட் வி காமன்லி சீஸ் irregular periods. அதாவது அவங்களுக்கு menstrual cycle disturbances இருக்கும் அண்ட் fertility issues. குவைட் ஆஃபன் irregular periods இருக்கும் போது அவங்களுக்கு menstrual cycles month on month ரெகுலராக வராத சுச்சுவேஷனில் அவங்களோட எக் ஃபார்மேஷன் அண்ட் எக் ரிலீஸ் கூட சரியாக வராமல் இருக்கும். அண்ட் தட் செட்ஸ் த டோன் ஃபார் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அதாவது அவங்களுக்கு எக் ரிலீஸ் அண்ட் ஓவுலேஷன் சரியாக இல்லைன்னா அவங்களோட
ஃபர்டிலிட்டியோ இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிற தன்மையோ கம்மி ஆகும். அண்ட் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வி சி அவங்க ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்குன்னு வரும்போது நாங்கள் பிசிஓஎஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. above 40 again PCOS disappear ஆகிறதில்ல. PCOS ப்ராப்ளம் வந்து வேறு சிம்டம்ஸ் இருக்கும் 40 வயசுக்கு மேலே. PCOSன்ற ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது உடம்புல நிறையா ஹார்மோன்ஸ் வேரியேஷன்னால தீஸ் பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கெட்டிங் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை என்னென்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், பிபி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அண்ட் கார்டியக் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ பிசிஓஎஸ்ன்னு டயக்னோஸ் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் 40 ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு பிசிஓஎஸ் குணமாயிடும்ன்றது கிடையாது. அந்தந்த ஏஜ் குரூப்பில் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அவங்களும் இந்த அவேர்னஸோடு அவங்க ப்ரிவென்டிவாக ஹெல்த் செக்அப் பண்ணி அண்ட் இந்த இஷ்யூஸ் ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி பிபி கண்ட்ரோலில் வைக்கிறதோ இல்லை சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க டெஃபினட்டாக ஃபாலோ அப்பில் இருக்கணும். அண்ட் அதர் யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூ நாங்கள் காஷன் பண்ணுறது வந்து ப்ரொலாங்டாக ரொம்ப வருஷம் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் போது அந்த கர்ப்பையோட லைனிங் அதாவது திக்னஸ் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியான்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா நம்ம டயக்னோஸ் பண்ணியோ ட்ரீட் பண்ணாமல் இல்லை ரொம்ப வருஷம் இரெகுலர் பீரியட்ஸ் அட்ரஸ் பண்ணாமல் இருந்த சுச்சுவேஷனில் ஒருத்தவங்களுக்கு வந்து கர்ப்பை கேன்சர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸோடு அவங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் வரும். அந்தந்த சிம்டம்ஸை அட்ரஸ் பண்ணி அவேர்னஸோடு ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் பிரச்சனை கிடையாது, அதாவது பிசிஓஎஸ்னா இது இருக்கும் இந்த மாத்திரை கொடுத்தா இப்படி சரியாக போயிடும் அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். டிஃப்ரெண்ட் ஏஜஸில் டிஃப்ரெண்ட் பிரச்சனைங்க வரும். ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை நம்ம ட்ரீட் பண்ணி அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ க்ரானிக் ப்ராப்ளம் which can be kept under control but not treated. ஓகே, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ஜெனட்டிக் ப்ராப்ளமா இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு வருது இல்லை மேம்? சரி, இப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ ஜீன்ஸ் லெவலில் ரிசர்ச் வந்து இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். ஸோ எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கான்னு எனக்கு ஜெனட்டிக் ஸ்டடீஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டால் இட் இஸ் நாட் yet we have not yet come to that stage. அதாவது சயின்டிஃபிக்காக நம்ம இந்த ஜீன்ஸ் இருந்ததுன்னா பிசிஓஎஸ் இருக்குன்ற மாதிரி அந்த லெவலுக்கு இன்னும் ஜெனட்டிக் ஸ்டடீஸ் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பிசிஓஎஸ் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இன்னும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் நடக்கலை. பட் த ரீசன் வை வி கால் இட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னா இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் இன்ஹெரிட்டட். அதாவது ஒருத்தவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா மோஸ்ட் லைக்லி அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கும். ஐதர் மதர் சைட்லையோ ஃபாதர் சைட்லையோ யாருக்காவது டயபெட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபாதர் சைட்லேருந்து வந்தால் அவங்களுக்கு பிசிஓஎஸ் ஆப்வியஸ்லி மென்னுக்கு இருக்காது, பட் பிசிஓஎஸ்க்கு சிமிலர் பிளட் டிஸ்டர்பன்சஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ பால்ட்னஸ் இருக்கும் அந்த ஜெனட்டிக்காக அந்த ஃபேமிலியில் மென்னுக்கு. ஸோ சர்டன் திஸ் இஸ் த பேசிஸ் ஆன் விச் வி திங்க் தட் இட் இஸ் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். பட் ஒரு பொதுவாக இந்த ஜீன் தான் பிசிஓஎஸ் காஸ் பண்ணுதுன்றது இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை. அண்ட் தி அதர் ஃபேக்டர் இஸ் இந்த ஜெனட்டிக்காக பிசிஓஎஸ் இருக்குன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாருக்குமே சிம்டம்ஸ் இருக்காது. இட்ஸ் அ பேசிஸ் ஆஃப் ஜெனட்டிக் இஷ்யூ இருந்து பிறந்தவங்களுக்கு சர்டன் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். ஸோ த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப எல்லாருமே படிக்கும் போது we would have read about it. PCOS இருந்தால் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ the fact is that PCOS ஜெனட்டிக்ஸோட பிறக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக ஆகும். ஸோ there are many people அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும், ஜெனட்டிக் ப்ரெவலன்ஸ் இருக்கும், பட் அவங்க மேபி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அட் சம் பாயிண்ட் மேபி in their life அவங்களோட எக்ஸசைஸ் ருட்டீன் ஸ்பாயில் ஆயிடுச்சு இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ சிம்டம்ஸ் தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் பிசிஓஎஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் வி சி டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கும் போது அவங்களோட அம்மாவுக்கு டயபிட்டிஸ் இருக்கும், இல்லை பாட்டிக்கு டயபிட்டிஸ் இருக்கும், இல்லை அப்பா சைடில் யாருக்காவது சுகர் இருக்கும், பிசிஓஎஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு யோசிக்கிறோம் தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜீன் இல்லை இந்த ஜீன்றது இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை. மேபி ஃப்யூச்சரில் டயக்னோஸ் ஆகும், பட் ஜெனட்டிக் பேசிஸ்ன்னு யோசிக்கும் போது we have to only make genetic ஜீனே எதுன்னு தெரியல. ஸோ ஜெனட்டிக் தெரப்பி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ தட் மீன்ஸ் ஆல் த மோர் நம்ம வந்து அந்த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸோ இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் we have to put them in place.
ஓகே மேம். இப்போ பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்குறீங்க? ட்ரீட்மெண்ட் வந்து பிசிஓஎஸ்ன்ற டயக்னோசிஸோட வரவங்களுக்கு வாட் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் தே ஹேவ் அண்ட் அட் தட் பாயிண்ட் இன் த லைஃப் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். டீனேஜில் வந்து த மோஸ்ட் common problem is acne, skin problems, hair growth on the face, scalp hair thinning, mostly skin problems தான். ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி மேல் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் சில சமயம் அதிகமாக இருக்கும் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சரியாக இருக்காது. ஸோ first step in treatment of any woman with PCOS will be lifestyle management da because that itself will bring the hormones to some extent under control. So when their main concern is skin problems, அதை address பண்றதுக்கு anti androgen hormones tablet கொடுக்கலாம் இல்ல skin laser therapy suggest பண்ணலாம். So skin treatments will be recommended. On the other hand, அந்த acne எல்லாம் இருக்கு பட் அவங்களோட மெயின் ப்ராப்ளம் அட் தட் பாயிண்ட் வந்து irregular periods அண்ட் ஓவர் ப்ளீடிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்லை ஹார்மோன் தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கோம். வாட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு அட்ரஸ் இஸ் சம்டைம்ஸ் PCOS வித் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கும் போது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தைன்மை, அவங்களுக்கு ஓவிலேஷன் ஆகலை, கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுதுன்ற போது நம்ம அந்த சிச்சுவேஷனில் ஓவிலேஷன் இண்டக்ஷன் அண்ட் ஃபர்டிலிட்டி தெரப்பீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் சம்படி வித் PCOS வில் பி கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வாட் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆக்னே இருக்கலாம், ஹேர் க்ரோத் ஆன் த ஃபேஸ்லாம் இருக்கலாம், பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோட மெயின் இஷ்யூ வந்து இரெகுலர் பீரியட்ஸோ இல்லை கன்சீவ் ஆகிறது தான் அவங்களோட மெயின் ப்ரையாரிட்டினா அந்த மெயின் ப்ரையாரிட்டி ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலர் டேஸ் நீங்கள் இது வரைக்கும் எடுத்தால் போதும் உங்களுக்கு க்யூர் ஆயிரும் அப்படின்னு இருக்கா, இல்லை லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிசன் எடுத்து தான் ஆகணும், இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கா மேம்? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் டேப்லெட்ஸ், இல்லை நாட் ஆல்வேஸ் மெடிசன்ஸ். ஸோ இப்போ ஹோலிஸ்டிக் ஹெல்த் பற்றி தான் பேசுகிறோம். ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து எப்போவுமே மெடிசன் மூலிமா இல்லை டேப்லெட் மூலிமா இன்ஜெக்ஷன் மூலிமா தான் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. quite a bit of treatment வந்து நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால், வெயிட் அடிக்குவேட்டாக வித்தின் நார்மல் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிட்டாலே லாட் ஆஃப் திஸ் சிம்டம்ஸ் வில் டெஃபினெட்லி ரெடியூஸ். ஸோ PCOS அப்படின்ற ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் வாட் எவர் பி த ப்ராப்ளம், இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் பி த ப்ராப்ளம், த ஃபர்ஸ்ட் திங் தட் வி advise is weight reduction and healthy lifestyle changes. இப்போ quite often நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்வோம், அதாவது நீங்கள் 5 to 10% ஆஃப் வெயிட் லூஸ் பண்ணாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும், உங்கள் சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகிடும், உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும், ஓவிலேஷன் ஆகும், கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு. வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் பிரச்சனை, வெயிட் நம்ம ஓவர் வெயிட்டில் ஒபிசிட்டினால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்ற தாட் ப்ராசஸ் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது. பட் தட்ஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. நம்ம பேஷண்ட்ஸ் மேலே இந்த மாதிரி ப்ளேம் போட முடியாது. வாட் இஸ் த ஃபேக்ட் இஸ் தட் அவங்களுக்கு வந்து PCOS ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால அவங்களோட வெயிட் போடுற தன்மை ரொம்ப ஹையாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்களோட பாடியில் இருக்க ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால தே ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு லூஸ் வெயிட். ஸோ வென் வி சே வெயிட் லூஸ் பண்ணால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி when we tell them, what we mean to say is there can be improvement in their symptoms if they lose weight, but that definitely does not mean that அவங்களுக்கு PCOS வந்த காரணம் வந்து வெயிட் போட்டதுனால அப்படின்னு. ஸோ there should not be any shame in this. அதாவது நம்ம டயட் சரியா இல்லை, வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் பிரச்சனை வந்திருக்கு, ஜாஸ்தியாக இருக்குன்னு கிடையாது. அவங்களோட ஹார்மோன் ப்ரொஃபைலே மேக்ஸ் them put on weight easily. ஸோ அந்த எஜுகேஷன் அண்ட் தட் மெசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் கில்ட், நம்ம தான் இந்த பிரச்சனை நம்ம மேலே வர வச்சுக்கிட்டோன்ற மாதிரி கில்ட் டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. பிகாஸ் அந்த ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வெயிட் ஈஸியாக போட்டுரும், வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் ஈஸியர் செட் தென் டன். ஹெல்த்தியாக இருங்க, டயட் சேஞ்ச் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இட்ஸ் ஈஸியர் செட் தென் டன். பட் இட் டஸ் கோ அ லாங் வே. அதாவது ஹார்மோன் சரி பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் டஸ் பிளே அ வெரி பிக் ரோல். அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், யோகா மாதிரி ப்ராக்டிசஸ் கேன் ரெடியூஸ் த மென்டல் ஸ்ட்ரெஸ், கார்டிசால் லெவல்ஸ் குறையும், அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் their symptoms. அண்ட் இந்த பாத்தில் அவங்க போய் லைஃப் லாங் ஓரளவுக்கு வெயிட் அண்ட்
டயட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க சிம்டம்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் விமன் அப்படிங்கிறது வேற, அதே மாதிரி ப்ரெக்னென்சி விமன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் இல்லையா? அவங்க இந்த பிரச்சனையை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க மேம்? கன்சீவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறது பற்றி பேசுகிறீங்களா நீங்கள்? ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் தான் கேட்குறீங்க அசியூம் பண்ணுறேன். ஸோ எஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், மந்த்லி பீரியட் சரியாக வராது. அண்ட் த ரீசன் ஃபார் தட் இஸ் அவங்களோட ஓவிலேஷன் ஒரு எக் ரிலீஸ் சரியாக வராது. மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு எக் ரிலீஸ் சரியாக வரலன்னா கன்சீவ் ஆகுது டிலே ஆகும். ஸோ இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் ஸ்டெப் 1 ஆஃப் ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ். பட் ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டு ஹெல்ப் தெம் டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ பேஸ்லைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. ஃபர்டிலிட்டியோட இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் PCOS அண்ட் எக் ரிலீஸ் தான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுப்போம். டேப்லெட்ஸ் வந்து ஓவிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ க்ளோமிஃபீன், லெட்ரஸோல் அந்த மாதிரி நிறையா மெடிகேஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த டேப்லெட்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். சில பேர் when they are not responsive to tablets அப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நிறைய நியூவர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு, வெரி எஃபெக்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ தீஸ் மெடிகேஷன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபர்டிலிட்டி டெஃபினட்டாக என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் the common misconception is PCOS இருந்தால் கன்சீவ் ஆகாது இல்லை கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு. நேச்சுரல் ப்ரெக்னன்சிஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இஃப் இன் சிச்சுவேஷன்ஸ் வேர் தட் டசன்ட் ஒர்க், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் யூசிங் டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ ஓவிலேஷன் இண்டக்ஷன் கொடுத்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸில் கன்சீவ் ஆக முயற்சி பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை இல்லை கன்செப்ஷன் வரலன்னா தென் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் அதாவது IVF வித் இன்ஜெக்ஷன்ஸ் இஸ் குவைட் பாசிபிள். ஸோ வென் நம்ம PCOSன்ற பிரச்சனைக்கு நம்ம IVF யூஸ் பண்ணும்போது இப்போ IVFலே earlier days ஒரு very few drugs were available and very little research was done, but நிறைய ரிசர்ச் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்திருக்கு. ஸோ when we are talking about IVF ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா the treatments are very individualized and personalized treatments are given. ஸோ PCOS இருக்கும்போது சம்டைம்ஸ் ovarian hyperstimulation அப்படின்னு ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரக்ஸ் அண்ட் protocols and methodologies la rombave koranjirukku. So we are able to tailor the treatments according to the age, according to their history, according to their hormone profile, and different protocols, different strategies are being used. So there's lot of improvements, and IVF therapy la the research is huge, and we are able to offer much more streamlined personalized therapy for patients. So when this is available, we are able to give achieve pregnancy even when the hormone disturbance is there. அவங்களுக்கு வந்து periods ரெகுலராக வராது இல்லை ஓவிலேஷனே வரலனா கூட இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா we are able to achieve pregnancies. ஓகே மேம், இப்போ ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற ஒரு விமன் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி PCOS பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கான அந்த ஃபுட் சார்ட், அவங்களுக்கான ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி கொடுக்குறீங்க மேம்? சரி, ப்ரீ ப்ரெக்னன்சி செக்அப், அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போகிறோம், ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது பேஸ்லைன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாருக்கும் பண்ணுவோம். அண்ட் PCOS அப்படின்றது டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன். அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 30-40 minutes per day 5 days a week. அப்படி பண்ணும்போது குறையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களோட ஹார்மோன் ப்ரொஃபைல் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ PCOS எப்போவுமே கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான் வேண்டியிருக்கோன்றது அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த்தி டயட், அதாவது சுகர் கம்மியாக இருக்கணும், ஹெல்த்தி ப்ரோட்டீன் சாப்பிடணும், அண்ட் அவங்களோட கேலரி லிமிட்ஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணணும், பாடி வெயிட் அந்த BMI-குள்ளே மெயின்டைன் பண்ணணும். ஸோ மேபி 6 to 8 months அவங்க ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலைன்னா தென் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ நமக்கு டீனேஜ்லேயே PCOS இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா ஏர்லியாக மேரேஜ் பண்ணி ஏர்லியாக கன்சீவ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணுன்றது ஒரு thought process irukku medical field la, but that doesn't mean you jump into this, but consider that maybe 30s க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது இஸ் அ வேலிட் ஆப்ஷன். பிகாஸ் தி அதர் திங் இஸ் ஏஜ் ஆக ஆக எக் குவாலிட்டி அண்ட் கன்செப்ஷன் சான்சஸ் கம்மியாகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்குது, ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் போது வி கேன் ட்ரை அண்ட் பிளான் இஃப் 30க்கு முன்னால் ப்ரெக்னன்சி வச்சுக்கலாமான்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். பட் life is not always like that. So these are just tips that we can give. Or a third or the life one, it depends on their situation. But this is something to keep in mind. But when we are talking on this line, one new option that has been available, konja naalave available irukku, egg freezing அப்படின ஒரு option. Egg freezing என்ற option வந்து even
கரண்ட்டாக இம்மீடியட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா தான் எக்ஸை ஐவிஎஃப் ப்ரொசீஜர் கோத்ரூ பண்ணி எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் தே ஆர் நாட் ரெடி ஃபார் அ ப்ரெக்னன்சி இந்த எக் ஃப்ரீசிங்ன்ற ஆப்ஷன் யோசிக்கலாம். எல்லாருக்கும் இது அட்வைஸ் பண்ணுவோம் இல்லை பண்ணிக்கணுன்றது கிடையாது. பட் இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப்பை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஐவிஎஃப் பிளாட்ஃபார்ம் தட் வி ஹேவ். ஓகே மேம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறதுல சில பேர் வந்து நிறைய பேரே வந்து பயப்படுவாங்க இல்லையா? இப்போதைக்கு நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம், கியூர் ஆகுது, ஓகே, இப்போ சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது, அதுவும் அது கருமுட்டை அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா? கரெக்ட், பயம் இருக்கும். பட் இப்போது ஐவிஎஃப் இப்போ ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ there's லாட் ஆஃப் டேட்டா, அதாவது ஓவர் த இயர்ஸ் ரொம்ப வருஷமாக ஐவிஎஃப் எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் டேட்டா டஸ் நாட் ஷோ எனி அப்னார்மாலிட்டி, அதாவது பெருசாக ஒன்றும் பிரச்சனைங்க வருதோ இல்லை பிறக்க குழந்தைங்களுக்கு எதுவும் வியாதி இருக்குன்ற மாதிரி எதுவும் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி டேட்டா எதுவும் இல்லை. ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி அண்ட் புது ரிசர்ச் நடக்க தான் நாங்கள் எங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் இப்போ ரீசெண்ட் நியூவர் ட்ரக்ஸ் வந்ததுலேருந்து ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்ட் அண்ட் சேஃப் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் ஒரு பிரச்சனை வரலாம் PCOS இருக்கிறவங்களுக்கு. பட் இப்போ நியூவர் ப்ரோட்டோகால்ஸ் வந்ததுலேருந்து நாங்கள் அந்த பிரச்சனை பார்க்குறதே இல்லை. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல், சைடு எஃபெக்ட்ஸ் வராமல், சைடு எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் எங்களோட ஜாப். ஸோ இந்த ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும்ன்றது கேரண்டி பண்ண முடியாது. பட் வி மினிமைஸ் த ரிஸ்க் அண்ட் வி ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன். ஓகே மேம். இப்போ PCOS கியூரான ஒரு விமன் வந்து ப்ரெக்னன்சி ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பேபிக்கு அது ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா மேம்? See, PCOS cure ஆகிறது இஸ் நாட் சம்திங் தட் வி எக்ஸ்பெக்ட். PCOS வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் நம்ம யோசிக்கும் போது அது எப்பவுமே இருக்கும். ஒரு PCOS பர்சன் கன்சீவ் ஆகி அவங்களுக்கு பேபி டெலிவர் ஆகும்போது ஜெனட்டிக்காக அவங்களோட ஜீன்ஸ் தானே பேபிக்கு போகும். ஸோ பேபிக்குமே அதே சேம் ஜெனட்டிக் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு PCOS இருக்குது, நம்ம பேபிக்கு பிரச்சனைங்க வரக்கூடாதுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கும் போது the best thing is to start healthy lifestyle practices right from a younger age. அதாவது encourage the child to be physically active, healthy foods right from the beginning, junk food avoid பண்றது, வீட்டில் ப்ராப்பராக சமைச்சு கொடுக்கறது, physical activity increase பண்றது. ஸோ இதெல்லாம் younger ageலேருந்தே advocate பண்ணால் அவங்க child ஹெல்த்தியாக இருக்கும். And this is just not for PCOS, எல்லாத்துக்குமே தானே, ஜென்ரலாகவே எல்லா medical issues will get reduced if physical activity is increased and diet is healthy. ஸோ நம்ம சைல்டு ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த ஜெனட்டிக் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த தாட் ப்ராசஸில் கொஞ்சம் இன்னுமே தீவிரமாக ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே ஹெல்த்தி ஹேபிட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம். நிச்சயமாக. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்கு டயட் மாடிஃபை பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணுன்றது எல்லா இடத்துலையும் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம். பட் இட்ஸ் less easy to do it than we say. அதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் டு புட் தட் இன் ப்ராக்டிஸ், டு ஆக்சுவலி கோ அண்ட் டூ இட், நமக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக வேண்டியிருக்கும். ஸோ டயட்டிஷியன்ஸ் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட நம்ம டயட் சார்ட் அண்ட் டயட் அட்வைஸ் எடுத்தால் நம்மளோட டயட்டும் ஸ்ட்ரீம்லைன் ஆகி நம்ம சாப்பிட்ற ஃபுட் கரெக்டான்றது நமக்கு தெரியும். ஸோ டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் வில் ஹெல்ப் டு நம்ம எடுக்கிற டயட் கரெக்டாக, நம்ம போகிற பாத் கரெக்டான்றது டெஃபினட்டாக தெரியும் நமக்கு. ஸோ 2-3 months டயட்டிஷியன் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணால் நமக்கு பெனிஃபிட் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் ஈவன் எக்ஸசைஸ், ஐ மீன் மோட்டிவேஷன் இருக்கிறதுக்கோ இல்லை ரெகுலராக பண்ணுறதுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறதோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ணுறதோ, அந்த மாதிரி குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ when you do this under guidance and under a physiotherapist, under a nutritionist, அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும். நேயர்களே, இதே போன்ற மீண்டும் ஒரு செக்அப் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.